அன்பு நண்பர்களே வணக்கம். வருகின்ற புதன்கிழமை ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம், அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வர்தினி ஏகாதசி விரதத்தை இருப்பவர்களுக்கு பகவான் எல்லா ஆனந்தங்களையும் தருகின்றானாம், எல்லா விதமான போக போக்கியங்களையும் தருகின்றானாம், எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் விடுவித்து கடைசியிலே அவனுக்கு நல்ல புத்தியை தந்து முக்தியையும் அருள்கின்றான். அப்படி என்பது இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஏகாதசி விரதத்தை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த 11வது திதி இது மனதையும் உடலையும் லகுவாக வைத்து கொள்ளுகின்ற ஒரு விரதம். இந்த விரதத்தை இருந்தால் நமக்கு மனம் தூய்மையாகிறது, அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய நம்முடைய புறமும் தூய்மையாகிறது. நாம் சாப்பிட்ற உறுப்புகளுக்கெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு பட்டினி இருக்கும்போது நம்ம ஓய்வு தருகிறோம். அந்த ஓய்வில் நம்முடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறுகின்றன. அதனால் நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கிறது. இப்படி பௌதீகமான பல நன்மைகள் இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியான பலன்களும் இந்த ஏகாதசி விரதத்தாலே அநேகமாக கிடைக்கும். இந்த உலகத்திலே வாழ தேவையான நமக்கு ஐஸ்வர்யாதிகளெல்லாம் ஏகாதசி விரதத்தாலே நமக்கு கிடைக்கணும். மகாலட்சுமியினுடைய மகிழ்ச்சி, மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் தரக்கூடிய விரதம் இந்த ஏகாதசி விரதம். இந்த வர்த்தினி ஏகாதசி விரதத்தாலே என்ன விசேஷம்னு கேட்கலாம். பகவான் கிருஷ்ணன் பார்த்தனுக்கு சொல்வது போல இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகாத்மியத்தை விவரிக்கிறது அந்த மகாபாரதம். விரதங்களிலே வர்த்தினி ஏகாதசி விரதம் தனித்துவம் வாய்ந்தது என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் தீரும், பரம நடி காட்டும் அப்படின்ட்டு பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த வர்த்தினி ஏகாதசி பாவங்களை தீர்ப்பதோடு சகல செல்வ வளங்களையும் அருளும். ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் சேரும். இஷ்வாகு குலம், இஷ்வாகு குலம்ங்கிறது ராமர் அவதரித்த குலம். அந்த குலத்திலே பிறந்த துந்துமாரா அப்படி என்கிற மன்னன் சிவபெருமானாலே சபிக்க பெறுகிறான். பின்னாலே அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த வைகாசி மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி விரதமாகிய வர்த்தினி ஏகாதசி விரதத்தை இருந்து வழிபட அவனுடைய சாபம் நீங்குகிறது. சிவனாலே தரப்பட்ட சாபம் கூட இந்த ஏகாதசி விரதத்தாலே நீங்குகிறது. அப்படி என்பது இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மிக பெரிய நன்மை. இது எல்லாரையும் இருக்கலாம். இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம விரதம்னாலே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இளையவர்களுக்கு கிடையாது, இதெல்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு தான், ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தான், 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ இளைஞர்கள் இந்த விரதத்தை இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் இந்த 13ஆம் தேதி வருகிறது. இந்த ஏகாதசி அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு பாசுரம் திருக்குடந்தை பாசுரம். இந்த திருக்குடந்தை பாசுரத்தில் இந்த பாசுரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அரியேரே என் அம்பன் சுடரே செங்கண் கருமுகிலே எரியே பவளக்குன்றே நாற்றோள் எந்தாய் உனதருளே பிரிய அடிமை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சன்மம் களையாயே. 6வதேங்கிற பாசுரத்தில் வரக்கூடிய ஒரு பாசுரம் இது. 5ஆம் திருவாய்மொழி 8ஆம் பத்திலே 7வது பாசுரம் இந்த பாசுரம். இதில் பகவானை அப்படியே அன்பொழுக அழைக்கிறார். ஏன் இந்த பாசுரம் ஏகாதசிக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதில் உள்ள கடைசி வரி ரொம்ப முக்கியம். ஏகாதசி என்பது இந்த பிறவி பிணியிலிருந்து நீங்கி முக்தியை பெறுவதற்காக, மோட்சத்தை பெறுவதற்காக. அதனால தான் இந்த பாசுரத்தை நாம் தேர்வு செய்தோம். இதில் என்ன சொல்றார்? ஒரு சரணம் தந்து என் சன்மம் களையாயே, இனி பிறக்காதவாறு செய்ய வேண்டும் எம்பெருமானே நம்மாழ்வார் வேண்டார் இல்லையா? அதனால தான் இந்த பாசுரம் இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பாசுரமாக பாராயணம் பண்ணும் பொழுது அன்னைக்கு முழுக்க ஒரு 10 தரம் சொன்னோம்னா அப்புறம் மனசில் என்றைக்குமே அது அந்த பாசுரம் நீங்காது, பாசுரத்தினுடைய பொருளும் நீங்காது. இதில் நம்மாழ்வார் என்ன சொல்கிறார்? அரியேரே சிங்கம் போன்றவனே, மாறி மலைமிழஞ்சி பாசுரத்தில் சொல்கிறார். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிற மாதிரி
அரியேரே என் அம்பன் சுடரே உள்ள ஜோதியா இருக்கிறானாம். செங்கண் கருமுகிலே என்னுடைய கருமுகில். கருமுகில் எப்படி இருக்கும்? பார்த்தாலே மழை, அந்த மழைக்கு முன்னாலே இருக்கக்கூடியது கருமுகில். அந்த கருமுகில் மழையாக கொட்டுகின்ற பொழுது நம்முடைய தாகம் தீரும், நம்முடைய மோகம் தீரும். அதனால சொல்றார், செங்கண் கருமுகிலே, இவனுக்கு செய்ய வேண்டுமே என்று காத்திருக்கக்கூடிய மழை போன்ற உருவத்தை உடையவனே. எரியே பவளக்குன்றே, ஒரு பெரிய பவளக்குன்று, ஒரு ரத்தின குன்று படுத்திருப்பது போல எம்பெருமான் அரவணையிலே படுத்திருக்கிறானாம். அவனுக்கே உரியது நாற்றோழந்தாய். நாற்றோழந்தாய், நாற்றோள் தன்று எந்தாய்னா 4 தோள்களை உடையவனே என்று அர்த்தம். ஏன்னா 2 தோளால நமக்கு அவன் வரம் தந்து பத்தாதான். 2 மால்வரை தோள், 4 தோள்களை உடையவன். இதில் ஆழ்வார் நாற்றோழந்தாய் சொல்லிட்டு, உன் அருளே, உன் அருளே பிரியா அடிமை என்னை கொண்டாய். என்ன மாதிரியான அருள் உனக்கு? எனக்கு பிரிய ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவிலா அடிமை செய்யும்படியாக என்னை ஆட்கொண்டாய் எம்பெருமானே. குடந்தை திருமாலே, திருமாலன்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி சம்பந்தம் வந்துருது இல்லையா? ஐஸ்வர்யங்களை எல்லாம் தந்து ஆட்கொள்பவனே. தரியேன், இனி உன்னை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது. உன் சரணம் தந்து என் சன்மம் களையாயே. முதல்ல உன்னுடைய திருவடியத்தா, அதுக்கப்புறம் என்னுக்கு மோட்சத்தை தாங்கிறார். முதல்ல திருவடியத்தா, அப்புறம் மோட்சத்தை தா. பிறவி துன்பத்தை நீ அறுத்தெடுக்க வேண்டும். இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான உதாரணம் சொல்றார். ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு சிகிச்சை பண்ணணும். அந்த குழந்தை சிகிச்சை பண்ணால் நிற்குமா? என்ன பண்ணுவார்? அது ஏதாவது ஒரு சின்னதாக மயக்க ஊசி ஆட்டம் போட்டு ஒரு செடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு, இல்லாட்டி ஒரு விளையாட்டு பொருளை காமிச்சு அந்த கவனத்தை திருப்பி அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுற மாதிரி, எனக்கு மோட்சத்தை தர்றதுக்காக அதற்கு முன்னாலேயே ஒரு குழந்தைக்கு விளையாடுறதுக்கு கவனத்துக்கு அந்த பொம்மை தர்ற மாதிரி எனக்கு உன்னுடைய திருவடியை தந்து அந்த திருவடியிலே நான் லயித்து அதனோடு சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது நீ மோட்சத்தையும் தந்தாயே என்கிறார். இந்த ஏகாதசி விரதம் இத்தனை விஷயத்தையும் செய்யும். இன்னைக்கு சொல்ல வேண்டிய பாசுரம் இந்த பாசுரம். அவசியம் இந்த ஏகாதசி அன்று இந்த பாசுரத்தை சொல்லி எம்பெருமானை நினையுங்கள். எல்லா துன்பங்களும் நமக்கு தீரும்.